லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் கடந்த மாதம் அமெரிக்கா சென்றார். அப்போது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா, அமைச்சரவை மாற்றப்படுமா என்ற கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ என்று ஒரு வரியில் பதிலளித்தார். சார், நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. சார், வெயிட் அண்ட் சீ. அமெரிக்க பயணத்தை முடித்து சென்னை திரும்பிய போதும் அதே கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்கும் என்றார். நாங்கள் திமுக என்பது சொன்னதை தான் செய்யும், சொல்வதை தான் செய்வோம். ஒரே வரையில் சொல்லிடுறேன். இன்னைக்கு 75ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு. ஆக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன். இதையடுத்து உதயநிதி துணை முதல்வர் ஆவார், சில அமைச்சர்களும் மாற்றப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமைச்சரவை மாற்றம், துணை முதல்வர் பதவி அறிவிப்பு தள்ளி போகிறது. இதற்கு உதயநிதியின் நிர்பந்தமே காரணம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. திமுக வட்டாரம் கூறியதாவது, கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் அரசிலும் முக்கிய துறைகளின் அமைச்சர்களாக கோலோச்சுகின்றனர். இந்த சூழ்நிலையில் தான் துணை முதல்வரானால் அவர்கள் எல்லாம் நம் சொல்படி நடப்பரா, அவர்களிடம் வேலை வாங்க முடியுமா என்ற சிந்தனையில் அமைச்சர் உதயநிதி உள்ளார். அதனால் இளைஞர்கள் பலரை அமைச்சர்களாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த இளைஞர் படையை முடுக்கிவிட்டு தன்னால் சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் நம்புகிறார். அதனால் மூத்த அமைச்சர்கள் சிலருக்கு கல்தா கொடுக்க வேண்டும், அப்போதுதான் துணை முதல்வராக பொறுப்பேற்பேன் என முதல்வர் ஸ்டாலினிடம் உதயநிதி நிர்பந்தம் செய்து வருகிறார். இந்த பிரச்சனை குறித்து மூத்த அமைச்சர்கள் சிலரின் கருத்தை ஸ்டாலின் கேட்டுள்ளார். அப்போது உதயநிதி துணை முதல்வராக மூத்த அமைச்சர்கள் பச்சை கொடி காட்டியுள்ளனர். இருப்பினும் தங்களின் அமைச்சர் பதவி பறிபோவதை அவர்கள் விரும்பவில்லை. அடுத்த சட்டசபை தேர்தல் வரை அமைச்சராக தொடர அனுமதியுங்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் அதிமுகவிடமிருந்து ஆட்சியை மீட்க கடந்த சட்டசபை தேர்தலின் போது இப்போது அமைச்சர்களாக இருக்கும் பலரும் பணத்தை வாரி இறைத்துள்ளனர். அதன்பின் லோக்சபா தேர்தல் வெற்றிக்கும் அவர்கள் வகுத்த வியூகமே உதவி உள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர்களையும் மாவட்ட செயலர்களையும் சரிகட்ட மூத்த அமைச்சர்களே சரியான ஆட்கள் என்று முதல்வர் உறுதியாக நம்புகிறார். எனவே உதயநிதி குறிப்பிடும் மூத்த அமைச்சர்கள் அமைச்சரவையில் தொடர வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இதற்காக உதயநிதியின் மனதை மாற்றும் முயற்சியை அவர் மேற்கொண்டுள்ளார். அதாவது, கருணாநிதி முதல்வராக இருந்தபோது நான் துணை முதல்வராக இருந்தேன். அப்போது கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் அமைச்சரவையில் இருந்தனர். அவர்களெல்லாம் என்னை அரவணைத்து சென்றுதான் பணிகளை செய்தனர். அதேபோல உனக்கும் ஒத்துழைப்பு வழங்க மூத்த அமைச்சர்கள் தயாராக உள்ளனர் என உதயநிதியிடம் ஸ்டாலின் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது முதல்வரின் லட்சியம். அந்த லட்சியத்துக்கு இடையூறாக அமைச்சரவை மாற்றமும் மூத்த தலைவர்களுக்கு கல்தா கொடுப்பதும் அமைந்துவிடக் கூடாது என்றும் ஸ்டாலின் நினைக்கிறார். அதனால் உதயநிதியை சமாதானப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அவர் சமரசம் அடையும் பட்சத்தில் அமைச்சரவை மாற்றம், துணை முதல்வர் குறித்த அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்கிறது திமுக வட்டாரம்.